வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதியில் காலை நேரத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு திருமணமான ஒருத்தர் வந்து குப்பையை கொடுக்கறதுக்காக வருவார். அங்கே அந்த தூய்மை பணியாளர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா குப்பைன்னு கொடுப்பாரு. அவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அப்புறம் உடனே அவங்க ஒரு இதில் டெக்னிக்கலாக ஒரு வேர்டை அந்த ஃபோனில் பேசுவாங்க. அவங்க பேசுவாங்க. இவர் கவனிச்சிட்டே இருப்பார். ரொம்ப எரிச்சலாகி அவங்க ஃபோன் முடித்த உடனே ரொம்ப சத்தம் போடுவார். என்னம்மா நீ இது மாதிரி குப்பை பெருக்கிற வேலை பார்க்குறியா, நீ மாட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்க, ஃபோன் பேசுகிறதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு சத்தம் போடுவார். அவங்க இல்லை சார், சாரி சார், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறாரு, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக வந்து தான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே ஒரு ஆமாம், நான் பேசுகிறதையும் கவனித்தேன், நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், நீ குப்பை பெருக்கிற வேலை தான் பண்ணுற, நீ உனக்கு எப்படி இப்படி தான் தெரியும் அப்படின்னு அவர் கேட்பார். உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் நான் வந்து நல்லா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், நிறையா மார்க் வாங்கினேன், +2 வந்து எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, அந்த இதில் வந்து அதனால் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தேன், நல்ல மார்க்லாம் வாங்கினேன், இருந்தாலும் என்னால் கல்வியை தொடர முடியல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து திடீர்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னே நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால எனக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பியும் படிக்க வைக்கணும், எனக்கும் வேறு வழி இல்லை, என்னுடைய படிப்பை சேர்றதுக்கு முடியல. எங்கள் அப்பா தூய்மை பணியாளர் இருந்ததுனால அவருடைய வேலையை எனக்கு கொடுத்தாங்க. அதனால் நான் அதை எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பார்த்து லேப்டாப்பை சரி பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பற்றி இது பண்ணி நான் கற்றுக்கிட்டு சின்ன சின்ன இதை செய்கிறேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என் பையனுடைய லேப்டாப் ஒன்று இருக்குது, அந்த லேப்டாப் வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டேது, நான் கம்பெனிலையும் கொடுத்து பார்த்துட்டேன், அவங்களும் சரி பண்ண முடியலன்னாங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணுறியான்னு கேட்குறாரு. நீங்கள் கம்பெனியிலே சரி பண்ண முடியலன்றீங்க, அதை எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ முயற்சி பண்ணிப்பார், நான் அதனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி சார் நான் போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த அவங்க ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு வருவாங்க. வந்து ஒரு கொடுப்பாரு. கொடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் அந்த இதை சரி பண்ணுவாங்க. சரி பண்ணிட்டு நின்றுட்டே செய்வாங்க. உடனே அவர் இல்லைம்மா உட்காந்து செய் அப்படின்னு உட்காந்து செய்வாங்க. செஞ்சு உடனே ரெக்டிஃபை பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க சரியாயிடுதுன்னு. நம்ம இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டியே, அப்புறம் உனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுவார். அப்போ புகழ்ந்து பேசிட்டு, சரி நீ இவ்வளோ தூரம் நல்லா படிக்கிறேன்னு சொல்கிற, படிப்பு வந்து உன்னால் பொருளாதாரம் இல்லாதனால உன்னால் படிக்க முடியல, வேலையும் வேணும், இருந்தாலும் நான் என்னுடைய மனைவி வந்து ஒரு கல்லூரியில் தான் லெக்சராக இருக்காங்க, அங்கே ஈவினிங் காலேஜ் நடத்துகிறாங்க, உனக்கு அந்த ஈவினிங் காலேஜில் என் மனைவிகிட்ட சொல்லி உனக்கு ஒரு சீட் வாங்கி தரேன், நீ ஃபீஸ்லாம் கட்டணும், நல்லா மார்க் எடுத்துருக்க, அதனால் ஃப்ரீ சீட்டாக கொடுப்பாங்க அவங்க, நீ படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் அது மாதிரி சரின்ட்டு சேர்ந்து ஈவினிங் காலேஜ் படித்தா பெரிய பொறுப்பில் வந்துடுவாங்க. அதாவது திறமை என்பது இவங்ககிட்ட தான் இருக்கும், அவங்ககிட்ட தான் இருக்குன்றதுலாம் இல்லை, எல்லாருக்கும் திறமை இருக்கும். திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறவங்க சாதிக்கிறாங்க, வாய்ப்புகள் இல்லாதவங்க நிறைய பேர் அப்படி இதாகி போயிடுறாங்க. அதனால் எப்பயுமே நம்ம யாரையும் அவங்களுடைய தொழிலை வச்சியோ இல்லை நடவடை பாவனை வச்சியோ ட்ரெஸ்ஸை வச்சியோ அவங்களுடைய திறமையை மதிப்பிடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்கும்ன்றது அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.